தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். முழு நிச்சயத்தோடு நம்பி தேவனே அவங்க என்ன செய்யறாங்க, விசுவாசத்துல வல்லவன் ஆனாங்கன்னு பார்க்கிறோம். அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. விசுவாசத்துல நம்ம எப்பவுமே வல்லமையா ஆண்டவருக்குள்ள உறுதியா இருக்கணும். நம்ம ஒருவேளை சோர்ந்து போயிடுறோம், மாம்சம் பலவீனம், ஆவியோ உற்சாகம் உள்ளதுன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாங்க. அதனால நம்ம மாம்சத்துல எப்பவுமே பலவீனமா காணப்படக்கூடாது. நம்ம மாம்சத்துல பலவீனமா இருக்கிறோம் இல்லை சொல்ல வரல, ஆனா ஆவிக்குரிய வாழ்க்கையில் எப்பவுமே நம்ம உற்சாகமாக இருப்பது அது ஆசீர்வாதம். விசுவாசத்தோடு நம்மளுடைய ஒவ்வொரு காரியங்களையும் நம்ம பார்க்கும் பொழுது ஆண்டவர் ஒருவேளை நம்ம கூட அதிகால வேலையில பேசலாம், ஒருவேளை மத்தியானம் சாயங்காலம் நேரம் இல்லை, நம்ம தனிப்பட்ட நேரத்தில் ஆண்டவர் கூட என்ன செய்யறாங்க, பேசுறாங்க. அவருடைய வார்த்தையை நம்ம விசுவாசத்தோடு கேட்கும் போது ஆண்டவர் உண்மையா நம்மளை ஆசீர்வதிப்பாங்க, ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறாங்க. ஆறாவது பார்க்கும் பொழுது விசுவாசம் கிரியையில்லாத விசுவாசம் செத்ததா இருக்கணும் வசனம் இருக்குது. அந்த வசனங்களை நம்ம ஒவ்வொன்றே பார்க்கும் பொழுது விசுவாசம் அவனுடைய கிரியைகளோடு கூட முயற்சி செய்து கிரியைகளினாலே விசுவாசம் பூரணப்பட்டது. யாக்கோபு 2:17 பார்க்கிறோம்.